அப்போ ஒரு ஆளுக்கு குறைந்தது 2 மணி நேரம் பிரேத பரிசோதனை, அரை மணி நேரம் ஆடைகளை களைவது, அந்த ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே பாதுகாத்து அதற்கான உபகரணங்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்வது. அதற்கு பிறகுதான் அந்த சிறப்பு மருத்துவர் வருவார். நீங்க கண்ணுக்கு பார்க்கிறவன், காதுக்கு பார்க்கிறவன், வாய்க்கு பார்க்கிறவன், நாக்குக்கு பார்க்கிறவன் வந்து பார்க்க முடியாது. உடல் கூராய்வுக்கென்றே படித்த மருத்துவர்களை வரவழைத்து அந்த உடல் கூராய்வை நடத்தப்பட வேண்டும். மேல் பகுதியில் எத்தனை காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை துல்லியமாக கணக்கிட வேண்டும். அதையெல்லாம் மீறி ஒளிப்பட கருவிகள் இயங்க வேண்டும், கேமராக்கள். உள்ள என்ன நடந்திருக்கு? நுரையீரல், இதயம், சிறுகுடல், பெருகுடல், சிறுநீரகங்கள், கல்லீரல், இது அனைத்தும் எந்த நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது? கண் பார்வையில் ஏதாவது குளறுபடிகள், மூளையில் சிதைந்திருக்கிறதா, காதுகளில் ரத்தம் அடி, எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி முடிப்பாங்க. அதான் உடல் கூராய்வு. அதுக்கு தான் ஒருக்கு 1.5 மணி நேரம். அப்படி என்றால் 10 பேருக்கு ஒரு பெட்டில் நீங்க வந்து பரிசோதனை செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட 5 15 மணி நேரம் கணக்கு காட்ட வேண்டும். நீங்கள் 12 மணி நேரம் கணக்கு காட்டியிருக்கிறீங்க. ஆனால் எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா, காலையில் நான் 8 மணிக்கு போகும்போது எல்லா பிரேதங்களும் வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டு மாலை போடப்பட்டு இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் இருக்கு?